இன்று ஜனவரி 23ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். நெற்றி தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டத்தின் ஆளில்லா விண்கலனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்திற்காக திரவ உந்து விசை அமைப்புடன் கூடிய க்ரூ மாடியூல், அதாவது வீரர்கள் தங்கும் அறை தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ககன்யான் திட்டம்ங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த க்ரூ மாடியூல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வீரர்கள் தங்கும் அறை தயார் நிலையில் இருக்கிறதா இஸ்ரோ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இஸ்ரோ பற்றின ஒரு நியூஸ். இதே சிலபஸ் படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் இஸ்ரோ டிஆர்டிஓ சம்மந்தமாக கேள்விகள் வரும். அதில் இந்த இஸ்ரோ பற்றின கேள்விகளில் இந்த ககன்யான் திட்டம்ங்கிறது முக்கியமானது. ஸோ அந்த சிலபஸ் டாபிக் கீழே இதை எடுத்துக்கலாம். தங்கத்தோட விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தங்கத்தோட இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் தங்கத்தோட விலை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்ணில் பட்டது. அடுத்ததாக இன்றைக்கி வந்து சிலபஸ் டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, அப்புறம் வந்து இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட பங்குங்கிறது முக்கியமானது. ஸோ அந்த நிலைமையில் இன்றைக்கி ஜனவரி 23ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினமான இன்று வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ் ஓரியன்டாக அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். டைட்டில் என்ன அப்படின்னா, நான் விடுதலை பெற்றுக் கொடுக்கிறேன், வீர முழக்கமிட்ட புரட்சியாளர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்று 129வது பிறந்த விழா கொண்டாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா, நான் விடுதலை பெற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற சொன்ன இதே பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கோள் தான். அதையே வச்சு கொஸ்டினாகவே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ அந்த டைலாக்கையும் பார்த்துக்கோங்க. நான் விடுதலை பெற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னு பாருங்கள். 1897 ஜனவரி 23 அப்போதைக்கு இருந்த ஒடிசா மாநிலத்தில் பிறந்திருக்கார். ஒருங்கிணைந்த ஒடிசா மாநிலம் இருந்திருக்கும், அதில் பிறந்திருப்பார். கட்டாக்கில் பிறந்திருக்காரு. முக்கியமான இன்சிடெண்ட் மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம். 1921 மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றிருக்காரு. அதன் பின் பார்த்தீங்கன்னா 1927 தாய்நாடு திரும்பிய அவர் வங்காள காங்கிரஸ், அதாவது வங்காள காங்கிரஸ் கிளையோட தலைவராக முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போ? 1927. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் காந்தி, போஸ் ஆகியோர் இடையே முரண்கள் அதிகரித்தன. இந்த நிலைமையில் 1939 மறுபடியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனாலும் காந்தியோட ஆதரவை பெற்ற வேட்பாளர் தோற்றார். ஆனால் காந்தியின் ஆதரவின்றி பதவியில் தொடர விரும்பாமல் போஸ் தனது பதவியை துறந்தார். பதவியை துறந்து அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது பேர் தான் ஃபார்வர்ட் பிளாக்கு. ஸோ 1940 மீண்டும் சிறை சென்றிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் விடுதலை பெற்று தருகிறேன். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட்ஸ் தான். உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் விடுதலை பெற்று தருகிறேன் அப்படிங்கிற பெற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் இறப்பு எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, நேதாஜிங்கிறதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். நேதாஜி அப்படின்னா மரியாதைக்குரிய தலைவர் அப்படிங்கிற மீனிங். நேதாஜி அப்படின்னா மரியாதைக்குரிய தலைவர். இதையே அப்படியே கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி என்ற பெயரின் பொருள் என்னன்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 இது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மரியாதைக்குரிய தலைவர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் அதை நீங்கள் கொஸ்டினாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமில் அது கேட்டால் கூட நமக்கு பெருசாக அது பெரிய விஷயமா தெரியாது. ஸோ எந்த ஒரு டேட்டாவை பார்த்தாலும் கொஸ்டினாக மாற்றிங்க. 1945 ஆகஸ்ட் 18 ஜப்பான் ஆக்கிரமிப்பிலிருந்து தைவானில் ஒரு விமான விபத்தில் போஸ் மரணம் அடைந்ததாக ஜப்பான் அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அவரோட ஆதரவாளர்கள் வந்து அந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட முக்கியமான டேட்டாஸ் இன்றைக்கி கொடுத்த ஆர்டிக்கலில். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸோட பங்குங்கிறது முக்கியமானது. ஸோ அவரை பற்றி வட்ட ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கிறதுனால இது மாதிரி டேட்டாஸ் வரும்போது நம்ம அப்படியே ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக தான் பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேராக இதை பார்க்க வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து அதே நியூஸ் தான். வானில் ஒரே நேரத்தில் அணிவகுத்த 6 கோள்கள்,
அரிய நிகழ்வு சென்னையில் கண்டு ரசித்த மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் இது எந்த டாபிக் கீழே வருதுன்னா, பொது அறிவியலில் ஃபிசிக்ஸில் பேரண்டம் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் தங்கள் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வு அவ்வப்போது ஏற்படுவதுண்டு. அதன்படி 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அரிய நிகழ்வு தற்போது அரங்கேற்றி வருகிறது. அந்த வகையில் வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்பட்டு வருகின்றன. ஸோ இது சமீப அபூர்வ நிகழ்வு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை மக்கள் சென்னையில் கண்டு ரசித்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருது கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ பொறுத்தளவில் எந்த யூனிட்டில் வரும் அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில். இந்த மெட்ரோ ரயில் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைநகரங்களில் மட்டும்தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை மெட்ரோங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றுது. இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன? சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருது. இதை யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் தொழிலாளர் அமைச்சகத்தின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான பாதுகாப்பு விருதுகளில் மதிப்புமிக்க சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பாதுகாப்பு கேட்டகரியில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. யார் கொடுக்காங்கன்னா, இந்திய அரசின் தொழிலாளர் அமைச்சகத்தின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா நிறுவனம் 2024 ஆண்டுக்கான பாதுகாப்பு விருதுகளில் மதிப்புமிக்க சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருதை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கரண்ட் அஃபேர் எடுத்தாலும் சரி, யூனிட் 9ல் மெட்ரோ சம்மந்தமாக இது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்ததாக தேர்தல் சம்மந்தமாக ஒரு நியூஸ். வழக்கம் போல் தேர்தல் இந்திய ஆட்சியில் ஒரு உள்ளடக்கமாக தேர்தல் இருக்குது. தேர்தலை பற்றி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுயேட்சை வேட்பாளர் மனு தள்ளுபடி விவகாரம், ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் அலுவலர் மாற்றம் அப்படிங்கிற செய்தி. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நேற்றுக்கு பார்த்து அதே கான்செப்ட் தான். வேட்பு மனுக்கள் பரிசீலனையின் போது கர்நாடக மாநிலம் பெங்களூரு KR புரம் சட்டப்பேரவை தொகுதியைச் சேர்ந்த V பத்மாவதி என்ற சுயேட்சை வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணைய விதி முறைப்படி அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் மட்டுமே சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட முடியும் என்பதால் பத்மாவதியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர்கள் போராட்டத்தில் இருந்தனர். ஸோ இதை அவங்க பரிசீலனை பண்ணாமல் அந்த மனுவை வாங்கினதுனால அவங்கள ஈரோடு கிழக்கு தொகுதியோட தேர்தல் அலுவலரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை, மாநிலங்களவை இந்த இதுக்கு போட்டிடுறவங்க எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம், எங்கேருந்து வேணாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் மாநிலங்களோட சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவரை தான் இருக்கணும். இந்த நிலைமையில் ஈரோடு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, இவங்க பெங்களூரை சார்ந்தவங்க. ஸோ இவங்களோட மனுவை ஏற்கும் போதே அதை பரிசீலனை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட ஒரு இதாக இருக்குது. அந்த நிலைமையில தான் அவங்கள மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத